வினோத் இயக்கத்தில் உருவாகியுள்ள ஜனநாயகன் விஜயின் கடைசி படமாக இருக்கும் என கூறப்படுகிறது. இதனால் வழக்கத்தை விட அவருடைய இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச்சுக்கு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டிருக்கிறது. இதனிடையில் விஜய் அரசியல் கட்சி துவங்கியுள்ள நிலையில் இசை வெளியீட்டு விழாவில் அவர் நிச்சயமாக அரசியல் சார்ந்த கருத்துக்களை பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மலேசியா அரசாங்கம் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. குறிப்பாக முழுக்க முழுக்க சினிமா சார்ந்த பொழுதுபோக்கு நிகழ்வாகவே இந்த பங்கன் இருக்க வேண்டுமெனவும், அரசியல் சம்பந்தமான கருத்துக்களை பேசக்கூடாது எனவும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. இந்நிலையில் ஆடியோ லான்ச்சில் பங்கேற்க உள்ள ரசிகர்களுக்கும் சில கட்டுப்பாடுகள் போடப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி கட்சி கொடி, துண்டு, உடை, பேட்ஜ், டி-ஷர்ட் உள்ளிட்ட அரசியல் கட்சி சம்பந்தமான எந்த பொருட்களுக்கும் அனுமதி இல்லை என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். ஆடியோ லான்ச் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாகவே இருக்க வேண்டும், அரசியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது என காவல்துறை கட்டுப்பாடு விதித்துள்ள நிலையில் அதனை மீறினால் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் விளக்கமளித்துள்ளனர். இதனால் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவில் பொழுதுபோக்கு அம்சங்கள் மட்டுமே நிறைந்திருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையில் ஆடியோ லான்ச் 2 விதமான நிகழ்ச்சிகளாக நடைபெறவுள்ளது. அதன்படி முதலில் விஜயின் முந்தைய படங்களின் ஹிட் பாடல்களை பாடகர்கள் பாட உள்ளது. இசை கச்சேரி போலவே இந்த நிகழ்வு நடைபெறவுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஆடியோ லான்ச்சை நடத்துவதற்கு படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். இசை வெளியீட்டு விழாவுக்கு முன்னதாக சர்ப்ரைஸாக அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி ஜனநாயகன் படத்துடைய 3வது பாடலை வெளியிட உள்ளதாக படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். ஏற்கனவே 2 பாடல்கள் வெளியாகி வரவேற்பினை பெற்ற நிலையில் 3வது சிங்கிளாக செல்ல மகளே என்ற மெலோடி பாடல் ரிலீஸ் செய்யப்பட உள்ளது. நாளை மாலை வெளியாக உள்ள இந்த பாடலை நடிகர் விஜய் பாடியிருக்கிறார்.